தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி, இப்போ கேட்கக்கூடிய அந்த அனைத்து கேள்விகளுக்கும் சீமான் பதிலளிக்காமல் இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்ப வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை, அதாவது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 5 பிரிவிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது ஏற்கனவே நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொல்லி காவல்துறையினருக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவை அடுத்துதான் சீமானுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. சீமானும் தற்போது சரியாக 10 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 45 நிமிடம், அதாவது 3/4 மணி நேரமாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்க இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக ஏற்கனவே கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த விவகாரம் தொடர்பாக 14 ஆண்டு காலமாக இந்த விசாரணையானது தொய்வில் கிடந்தது. ஒரு கட்டத்தில் விஜயலட்சுமி, அதாவது அந்த நடிகை, இந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக தகவல் தெரிவித்திருந்தார். அதனை அடுத்து இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றால் சீமான் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதாவது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு செய்த காரணத்தினால் நீதிமன்றமே முன்வந்து இந்த வழக்கை உடனடியாக விசாரித்து 12 வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சீமானிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஏற்கனவே பல முறை கேட்ட கேள்விகளை திரும்ப கேட்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த வாரம் அந்த நடிகையிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதே போன்று அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தற்பொழுது சீமானிடமும் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. இந்த முழுமையான இந்த கேள்விகள் முடித்துவிட்ட பிறகு மீண்டும் அவர் சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 12 வாரத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் இருவரிடமும் முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே அந்த நடிகை சொன்ன கருத்துக்கள் அனைத்தும், அவர் கூறிய குற்றச்சாட்டு அனைத்தும் உண்மை என அவர்கள் நிரூபிக்க வேண்டும். அதன் கருத்துப்படியாக தான் அவர்கள் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள். இதற்கு போலீசாருக்கு நிகழ்ந்த கால அவகாசம் தேவைப்படும். ஆகவே முதல் முறையாக தற்பொழுது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறிய அடுத்த கட்டமாக முதல் முறையாக இன்று ஆஜராகி இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் இந்த விசாரணையானது நடத்தி முடிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர் ஆஜராக வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களுடன் அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள். குறிப்பாக இந்த விசாரணையானது இன்றுடன் முடிவடையவில்லை எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக காவல்துறை தரப்பிலிருந்து எப்பொழுது விசாரணைக்கு அழைத்தாலும் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என காவல் நிலையத்தில் கையெழுத்து விட்ட பிறகுதான் அவர் வெளியே அனுப்புவார்கள். இதற்கு அடுத்தபடியாக அவர் வெளியே வந்தவுடன் செய்தியாளர்களை சந்திப்பார். குறிப்பாக என்னென்ன கேள்விகள் கேட்டார்கள் என்பது தொடர்பாக முழுமையாக அவர் பகிர்ந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கறிஞர்களிடம் பல்வேறு விதமான ஆலோசனைகளை மேற்கொண்ட பிறகுதான் அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். கிட்டத்தட்ட கிரீன் பார்க் என்று சொல்லக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் வழக்கறிஞர்களுடைய பட்டாளத்துடன் பலவிதமான ஆலோசனைகள், பலவிதமான அறிவுரைகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதே போன்று அந்த நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே அவர் அளித்த வாக்குமூலம் அடிப்படையிலும் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்பார்கள் எனவும் வழக்கறிஞர்கள் அவருக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சீமான் ஒரு மிகுந்த பலத்துடன் தான் காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக நேற்று செய்தியாளர் சந்திப்பில் நான் ஆஜராக மாட்டேன் என தெரிவித்திருந்தார். ஆனால் 2வது சம்மன் நேரடியாக வீட்டிற்கு சென்று ஒட்டப்பட்டது. நிச்சயம் அவர் இன்று ஆஜராக வேண்டும் என காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக சென்றிருந்தார்கள். அந்த சம்மனை தான் அந்த வீட்டு காவலாளிகள் பிடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த காவலாளிகள் மற்றும் உதவியாளர்கள் 2 பேருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது சீமான் ஆஜராகும் பொழுது பல்வேறு விதமான அந்த கட்சியை சார்ந்த நபர்கள், நிறுவனங்கள், அதே போன்று தொண்டர்கள் என படைசூழ வந்திருந்தார்கள். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அவரையும் அதே போன்று அவருக்கு நெருங்கிய அந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மட்டுமே தற்பொழுது உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணை முடிந்து அவர் வெளியே வந்த பிறகு மீண்டும் அவருக்கு எப்பொழுது சம்மன் படப்போகிறது என்பது தொடர்பாக காவல்துறையினர் அவரிடம் தெரிவிப்பார்கள். அதாவது இன்று 28ஆம் தேதி அவர் ஆஜராகி இருக்கிறார். பல்வேறு விதமான எத்தனை கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது, அந்த கேள்விகள் ஆடியோ ஆதாரமாகவும் வீடியோ ஆதாரமாகவும் எடுத்த பிறகு மீண்டும் அவர் எப்பொழுது ஆஜராக வேண்டும் என்பதையும் காவல்துறையினர் இன்றே அவரிடம் சொல்லி அனுப்புவார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இவர் கொடுத்த சம்மனுக்கு நேரில் ஆஜராகவில்லை.
இந்த சம்மன் தொடர்பாகவே பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவருடைய வீட்டின் அருகே நடைபெற்றது. ஆகவே இந்த முறை கட்டாயமாக இதற்கு அடுத்தபடியாக வழங்கக்கூடிய சம்மனுக்கு அவர் நேரில் ஆஜராக வேண்டும். குறிப்பாக நேரில் ஆஜராகும் பொழுது இவ்வளவு கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் அழைத்து வரக்கூடாது என ஏற்கனவே அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரு கட்சி தலைவர் என்கிற காரணத்தினால் இவ்வளவு கூட்டம் வரத்தான் செய்யும் என சீமான் தரப்பிலிருந்து காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் கட்சி நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் அனைவரும் இந்த வளசரவாக்கம் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக குவிந்திருக்கிறார்கள். தலைவர் எப்பொழுது வருவார் என ஒரு பக்கம் கட்சி தொண்டர்கள் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கம் வழக்கறிஞர்களும் வெளியே காத்திருக்கிறார்கள். என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, இவரிடம் இவர் என்னென்ன பதில் அளித்திருக்கிறார், மீண்டும் எப்பொழுது இவருக்கு சம்மன் வழங்கப்படும், இந்த 12 வாரத்திற்குள் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றால் என்னென்ன கேள்விகள் அடுக்கப்படும், அதே போன்று அனைத்துமே வீடியோ மற்றும் ஆடியோவாக பதிவு செய்து இவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தான் நீதிபதி இந்த முழு விசாரணை அடுத்தபடியாக இந்த நடத்தப்பட்ட சம்பவம் அனைத்து உண்மை என்றால் அதற்கு அடுத்தபடியான தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும். ஒருவேளை இவர் மறுத்தது போல் இது போன்று ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கும் என்பது நீதிமன்றத்தில் தான் தெரிய வரும். ஆகவே தற்பொழுது அவர் விசாரணை முடித்துவிட்டு வெளியே வந்த பிறகுதான் அடுத்த சம்மன் எப்பொழுது வரப்போகிறது, அதே போன்று அடுத்து இவர் எப்பொழுது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற முழு தகவல்கள் தெரிய வரும். இதனிடையே ஈரோடு போலீசார் தற்பொழுது வருகை தந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஈரோடு வழக்கை பொறுத்தவரை அவர் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய பேசியதாகவும் பெட்ரோல் குண்டு வீச இருப்பதாக ஒரு தகவல் அடிப்படையில் அந்த இடத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த போலீசாரும் சென்னை நேரடியாக அவருடைய வீட்டுக்கு வந்து சம்மன் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுத்த சம்மனுக்கு அவர் நேரில் ஆஜராகவில்லை. அங்கு இருக்கக்கூடிய கருங்கல்பாளையத்தில் இருக்கக்கூடிய சீமானுடைய ஆதரவாளர்களும் அதே போன்று வழக்கறிஞரும் நேரில் ஆஜராகி அவர்கள் விளக்கம் இருந்திருக்கிறார்கள். 2வது சம்மன், அதாவது கருங்கல்பாளையம் வழக்கு, அந்த 2வது சம்மன் தான் இன்று கொடுப்பதற்காக நேரில் போலீசார் வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு புறம் வழக்கு பெரியார் பற்றி கூறிய கருத்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவைத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த நடிகை குறித்தான விஷயம் தற்பொழுது பூதாகாரமாக விடுத்திருக்கிறது. சீமான் மீது ஏற்கனவே 5 பிரிவு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுமா ஒரு புறம், அடுத்த கட்டமாக குற்றப்பத்திரிகையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கிறது, உண்மைக்கு அவர் செய்தது இந்த தவறு அந்த குற்றப்பத்திரிகை தெரிய வருமா என்ற பல்வேறு விஷயங்களுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணை முடிந்து அவர் வெளியே வந்த பிறகுதான் தெரிய வரும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் அவர் எப்பொழுது சம்மனுக்கு ஆஜராக இருக்கப் போகிறார் என்ற தகவல் தெரிய வரும். முரளி, நீங்க குறிப்பிட்ட மாதிரி நேற்றைய தினம் பேட்டி அளித்த போது சீமான் குறிப்பிட்டிருந்தார், அதாவது விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இது தொடர்பாக இந்த விசாரணையில் ஏதேனும் கேள்வி கேட்கப்படுமா? நிச்சயமாக. அதாவது இந்த நேற்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய வீட்டில் பணியாற்றக்கூடிய காவலாளி, அதே போன்று உதவியாளர் ஓட்டுநர் இவர்களை தாக்கியதாக அவர் ஆவேசத்துடன் கூறிய பதில்தான் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார். நான் இந்த விசாரணைக்கு ஆஜராக முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியும் என ஒரு ஆவேசமான பதிலை பதிவிட்டிருந்தார். அதாவது நேற்று ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே 27ஆம் தேதி சீமான் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் என வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அந்த சம்மனை அவர் ஏற்று அவருடைய வழக்கறிஞர் தரப்பில் இருந்து சங்கர் என்பவர் நேரில் காவல் நிலையத்தில் ஆஜராகி 4 வாரங்கள் தங்களுக்கு அவகாசம் வேண்டும் என மனு அளித்திருந்தார்கள். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் உடனடியாக வளசரவாக்கம் போலீசார் நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு சென்று மறுநாள், அதாவது இன்று அவர் நிச்சயம் ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனை ஒட்டி இருக்கிறார்கள். இந்த சம்மனை ஒட்டிய அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் அவருடைய உதவியாளர் சம்மனை கிழித்திருக்கிறார். கிழித்தது மட்டுமில்லாமல் இந்த தகவல் காவல்துறையினருக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக வளசரவாக்கம் போலீசார் நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள், சம்மனை கிழித்திருக்கிறார்கள் என்று. நீலாங்கரை போலீசார் பிரவீன் ராஜேஷ் நேரடியாக சென்று சம்மனை யார் கிழித்தது என்று உள்ளே சென்றிருக்கிறார். அவர் உள்ளே செல்லும் பொழுது அந்த முன்னாள் எல்லை படை வீரராக இருக்கக்கூடிய நபர் அவரை தடுத்திருக்கிறார். உள்ளே சீமானின் மனைவி மட்டும் இருக்கிறார், நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது என தடுத்திருக்கிறார். ஆனால் அவர் அந்த தடுப்பை மீறி காவல் ஆய்வாளர் உள்ளே செல்கிறார். அப்பொழுது இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. குறிப்பாக அந்த முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரராக இருந்த நபரிடம் கை துப்பாக்கி லைசன்ஸோடு இருந்திருக்கிறது.
அந்த துப்பாக்கியை அவர் எடுத்திருக்கிறார். அதாவது மிஸ்பிஹேவியராகி அது ஃபயர் ஆக போகுது என்று எடுத்திருக்கிறார். ஆனால் போலீசார் அவரை கைது செய்து துப்பாக்கி காண்பித்து மிரட்டுகள் என அவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவருடைய உதவியாளரையும் அவர் சுட்டு தள்ளிய காரணத்தால் அவரையும் நேற்றே கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதாவது காவலாளி மீது 5 பிரிவின் கீழ் வழக்கும், இந்த உதவியாளர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த தகவல் எல்லாம் சீமானுக்கு தெரிய வந்த பிறகுதான் அவர் ஒரு ஆக்ரோஷமான பதிலை அளிக்கிறார். அதாவது இந்த விசாரணைக்கு என்னால் ஆஜராக முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் என அந்த ஒரு ஆக்ரோஷமான செய்தியாளர் சந்தித்து தெரிவிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அவர் வழக்கறிஞருடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் இருக்கின்றது, நீதிமன்றமே தாமாக முன்வந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும், அதுவும் 12 வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே போலீசாருடன் நாம் ஒத்துழைப்பு செய்தால் நல்லது என வழக்கறிஞர்கள் சீமானுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அறிவுரைக்கு அடுத்தபடியாக சீமான் சரி என்று ஒப்புக்கொள்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இன்று மாலை நான் 6 மணிக்கு ஆஜராக இருப்பதாக சீமானுடைய வழக்கறிஞர்கள் இந்த காலை 10:30 மணி அளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கிறார்கள். இந்த தகவலின் அடிப்படையில் வழக்கறிஞர்கள் காலை சரியாக 10:30 மணி அளவில் ஆஜராகி மாலை 6 மணி அளவில் சீமான் நேரில் ஆஜராகுவார். அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக சில மணி நேரத்தில் மதியம் நேரத்துக்கு மதியாக அவர் தருமபுரியில் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் இருப்பதாகவும் சரியாக 8 மணி அளவில் அவர் ஆஜராகுவார் என மீண்டும் கால தாமதத்தை நீட்டித்து அவர்கள் ஒரு தகவலை தெரிவிக்கிறார்கள். அதற்கும் காவல்துறையில் ஒப்புக்கொள்கிறார்கள், சரி 8 மணிக்கு அவரை ஆஜராக சொல்லுங்க என. ஆனால் சீமான் 8 மணியிலிருந்து அந்த இடத்தில் புறப்பட்டு வழக்கறிஞருடன் பல்வேறு விதமான ஆலோசனைகள் மேற்கொண்ட பிறகு 10 மணி அளவில் தான் சரியாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகினார். இதுவரை இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு விதமான கேள்விகள் ஏற்கனவே சொன்னது போலதான் முன்னதாக கேட்கப்பட்ட கேள்விகள், தற்போது புதிதாக கேட்கக்கூடிய கேள்விகள், அவர் ஏற்கனவே கூறிய பதில்கள் அனைத்தும் ஒற்று போகிறதா என இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக இருக்கக்கூடிய அவர்களும், அதே போன்று துணை ஆணையர் இருக்கின்றார், இணை ஆணையர் இருக்கின்றார், தனித்தனியாக அவரிடம் அந்த கேள்விகளை கேட்பார்கள். 3க்கும் அவர் ஒரே மாதிரியான பதில்களை கூறுகிறாரா அல்லது மாற்றி எதிரிடம் கூறுகிறாரா என்ற பல்வேறு விதமான கேள்விகளை வைத்துவிட்ட பிறகு மீண்டும் அவரிடம் எப்பொழுது நாங்கள் அழைத்தாலும் நீங்கள் வர வேண்டும் என ஒரு அழைப்பாணையை அவர்கள் கொடுப்பார்கள். அதில் அவர் நிச்சயம் கையெழுத்திட வேண்டும். மேலும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர் கையெழுத்திட்டு அதனையும் பதிவு செய்வார்கள். இந்த பதிவு செய்த பிறகுதான் அவர் வெளியே அனுப்பப்படுவார். இந்த வெளியே அனுப்பப்பட்ட பிறகு நிச்சயம் செய்தியாளர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஊடகங்கள் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, அவர் எங்கே கைது செய்யப்படுவாரா என்று வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து கைது செய்யப்பட மாட்டோம் என ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் அவர் வெளியே வந்தாலோ அல்லது வழக்கறிஞர் யாரேனும் வெளியில் வந்து கூறினால் மட்டுமே அவர் தற்போது வெளியே வருகிறார் என்ற ஒரு தகவல் வெளிவரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தேதி, அதாவது இதற்கு அடுத்தபடியாக அவர் எப்போது ஆஜராகும் என்ற தேதியும் இன்றே அவரிடம் காவல்துறையிடம் தெரிவிக்க இருக்க போகிறதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.